Hi friends, welcome to VividTech. உங்களால் Vidmad ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் எந்த வீடியோவுமே டவுன்லோட் பண்ண முடியலையா? அதாவது நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி டிக்டாக் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக அந்த வீடியோட லிங்க்கை வந்து Vidmad ஆப்பில் கொடுத்து நம்ம அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த Vidmad ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது உங்களால் வந்து வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ண முடியலை. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. அந்த நான் தான் வீக்னஸ் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ Vidmad ஆப்பில் யூஸ் பண்ணி உங்களால் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியலையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் Vidmad அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். Vidmad ஆப். ஸோ இதில் வந்து Vidmad ஆப்பை வந்து ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க Vidmad ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். வீடியோஸ் டவுன்லோடு. ஸோ அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து அந்த Vidmad ஆப்பில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணால் இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுன்னு அப்புறமா இதில் சர்ச் பாரில் Vidmad அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். Vidmad. ஸோ Vidmad ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் Vidmad ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப எந்த கண்டிஷனில் இருந்துச்சோ அந்த கண்டிஷன் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் Vidmad ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோட லிங்க்கை கொடுத்து உங்களால் வந்து அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகுது ஆப். ஹலோ. ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான லிங்க்கை கொடுத்து நம்மளால் வந்து அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.